அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வராங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங்கிறது ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,000 மாணவர்கள் ரவுண்ட் 2லேருந்து இப்போ ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஏன் அந்த 25,000 மாணவர்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கல? அவங்க என்னென்னலாம் மிஸ்டேக்லாம் பண்ணினாங்க, ரவுண்ட் 2ல் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பேரண்ட்ஸ் பண்ணாங்க, ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க, ஏன் அந்த 25,000 பேர்த்துக்கு சீட்டு கிடைக்கல? இப்போ அந்த 25,000 பேர் கலந்துக்கிறனால, தேர்ட் ரவுண்டுக்கு வர்றதுனால கண்டிப்பாக ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்புங்கிறது இருக்க தான் செய்ய போகுதுங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அதுலேயே ஒரு 20,000 சீட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கே. அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரவுண்ட் 2 மாணவர்கள் முக்கியமாக பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுத்தது தான். ஏன்னா என்கிட்ட பேசின ஒரு 4-5 மாணவர், சீட் அலோகேட் ஆகாத மாணவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சார் நான் சாய்ஸஸே 20 சாய்ஸ் தான் கொடுத்தேன், 30 சாய்ஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னது தான் முதல் விஷயம். ஏன்னா செகண்ட் ரவுண்டில் மட்டும் கிட்டத்தட்ட எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் ஒரு 85,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 85,000 பேர் கலந்துக்கிட்டு வெறும் 20 சாய்ஸ் கொடுத்தேன், 30 சாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாலாம் கண்டிப்பாக சீட்டு கிடைக்காதுங்க. சரிங்களா? அதிகப்படியான சாய்ஸஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறது அதிகம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகம். ஸோ அவங்க பண்ண முதல் மிஸ்டேக்கே என்ன பார்த்திங்கன்னா, நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக கொடுத்தது. ரெண்டாவது விஷயம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் ப்ளஸ் இந்த வருஷம் கூடுதலாக இசிஇ ஓரியன்டாகவும் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் என்ன ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா, எல்லாருமே ஒரே மாதிரியான சாய்ஸ் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணாங்க. யார்ட்டையாச்சும் சாய்ஸ் ஆர்டர்ஸை வாங்குறது, அதே ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டாப் கல்லூரிகள் எல்லாம் முடிஞ்சிருந்துச்சுங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஒரு 50 கல்லூரிகளில் தான் எல்லாருமே கிட்டத்தட்ட சேமாக தான் சாய்ஸ் ஆர்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாருமே ஒரே மாதிரியான சாய்ஸ் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணதும் ஒரு முக்கியமான மிஸ்டேக். ப்ளஸ் ரெண்டாவது விஷயம், டிபார்ட்மெண்ட்ஸ் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ் இது மட்டுமே நினச்சது ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கல்லூரியில் இடங்கள் கிடச்சிருங்கிறத ஒரு சின்ன ஓவர் கான்ஃபிடென்ட்டு. அதை நான் தப்பாலாம் சொல்ல வரல, நம்மளுக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடச்சிருந்தா பரவாயில்ல. இப்போ என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் 155 வாங்கியிருக்கிறாரு. செகண்ட் ரவுண்ட் மாணவர், செகண்ட் ரவுண்ட்லேயே அவருக்கு அலோகேட் ஆகிருக்கணும். ஒரு ஒரு நம்பிக்கையில் சரி எனக்கு கண்டிப்பாக இந்த சீட்டு கிடச்சிரும்னு நினச்சி கொடுத்தது. ரெண்டாவது விஷயம், அவர்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கும், அதனால் இவ்வளோ சாய்ஸஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சில காரணங்கள் சில பேர் சொல்லியிருக்கிறதுனால அந்த சாய்ஸஸ் மட்டும் கொடுத்து இப்போ சீட் அலோகேட் ஆகலை. இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வர்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது அவருக்கும் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கக்கூடிய சீட்டு எந்த ஒரு கல்லூரியில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ ரவுண்ட் 3க்கு வரப்போ நல்ல கல்லூரிகளில் சீட் இல்லைங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இப்போ இவங்கெல்லாம் உள்ளுக்க வரனால ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் சீட்டுங்கிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ என் சைட்லேருந்து நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 மாணவர்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா சாய்ஸஸ் கொடுங்க. சரிங்களா? அதுக்காக நான் 50 சாய்ஸ் கொடுக்குறதா 100 சாய்ஸ் கொடுக்குறதால பத்தாதுங்க. குறைஞ்சபட்சம் 300லேருந்து 500 சாய்ஸஸ் வரைக்கும் கொடுத்தா தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்குது. ரெண்டாவது விஷயம், இப்போயும் நான் ரவுண்ட் 3லேயும் இருந்துக்கிட்டு நான் ஏடிஎஸ் தான் படிப்பேன், சிஎஸ் தான் படிப்பேன் அப்படின்னாலாம் முடியாதுங்க. ஆனால் இப்போ ரவுண்ட் 3க்கான வேக்கன்சி லிஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணப்போ நிறைய நல்ல கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்ஸும் சிவில் இன்ஜினியரிங் சீட்ஸும் இன்னுமே இருக்குதுங்க. ஆனால் யாருமே அதை சாய்ஸ் ஆர்டராக போடுறதுக்கு ரெடியாக இல்லை. காரணம்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் படிக்கிறதா சிவில் படிக்கிறதான்னு யோசிக்கிறாங்க. இன்னுமே நிறைய நல்ல கல்லூரிகள்லேயே ஒரு டாப் கல்லூரிகள்னு கூட எடுத்துக்கலாம். அங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கிறது இன்னுமே சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. நல்ல கல்லூரிகள்லேயே சீட்டெல்லாம் இருந்துச்சுங்க. ஈவன் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல்ங்கிறது நம்மளுக்கு மெப்கோலெல்லாம் இன்னுமே சீட்டு இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரியான நல்ல கல்லூரிகளெல்லாம் சீட் இருக்கிறப்ப நம்ம ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு திருப்பி கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் போய்ட்டு நான் திருப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பேன், இசி படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஸோ இதுதான் ரவுண்ட் 2ல் மாணவர்கள் பண்ண மிஸ்டேக்ஸ். அதே மிஸ்டேக்ஸை நீங்களும் திருப்பி பண்ண வேண்டாம்ங்கிறது தான் என் சைட்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கோரிக்கை. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.